பவி சூப்பரா பெர்ஃபார்ம். இல்ல பவியை பத்தி தான் கேட்க வந்தேன். பவியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பவி சொல்லாத எக்ஸ்பிரஷன்ஸ் அழகா பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அவங்க மேஜிக் அவங்க. ஏன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது பவிக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மட்டும்தான் அப்படியே ஒரு அமைதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்படி தட்டிட்டீங்க முடிஞ்சது, நான் ரெடி அப்படிங்கிற மாதிரிதான் பவி இருப்பாங்க. நான் நடிச்சு அழுகுறேன்னா உங்களுக்கு என் வலி புரியணும், நான் கோவமா பேசணும்னா உங்களுக்கு என் ஆதங்கம் புரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கன்வே பண்றதா நடிப்பு. அதை பவி பண்ணாங்க. ஸோ ஸ்பாட்லயுமே வந்து நான் பெருசா எல்லாம் கேட்டாங்க, நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வாங்க, அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்மர், அவங்க நான் வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை இப்படின்னு தான் சொன்னேன். அவங்க நடிச்சாங்க. பவிக்கு வந்து பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா இருக்கணும். எல்லாருமே இங்க வந்து கைண்ட் ஆஃப் எல்லாருமே டிஃப்ரெண்ட், தவிர எதுவுமே மாறு கிடையாது, எதுவுமே ஏற்றம் இறக்கம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே சேம். பவி இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட். எல்லாமே இவங்க இங்கே ஒரு சவுண்ட் விடுறேன்னா அங்கே ஒரு சவுண்ட் விடுறேன்னா பவி இப்படி பாப்பா, பவி எல்லாருமே ஒன்று வா வா டக்கு டக்குன்னு வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பவி அதுக்கேற்ற மாதிரி ஓடுவாங்க. பேசுவாங்க, சூப்பரா பேசுவாங்க. நான் அதனால தான் சொல்றேன், நீங்க ஸ்டார்டிங் அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சரவடி மாதிரி சூப்பரா போயிருக்கும். சொல்லுங்க, இந்த மழலை தாயே படத்துல நடிச்சது என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அழுகுற சீன் பிடிச்சிருந்தது. லிசரின் போடாம அழுதாங்க. லிசரின் போடல, சிங்கிள் ஷாட்ல ஃபுல்லா நடிச்சாங்க. வேற கிச்சன் சீன். உனக்கு சாங்ல நடிச்சதை பத்தி கேக்குறாங்க, அதை பத்தி சொல்லு, அவங்கள்ட்டே சொல்லு. ஆக்டிங் ரொம்ப பிடிக்குமா? வெறியோட பண்ணியிருக்காங்களா? டேலண்ட் எல்லாம் வெளியே போகணும். இல்ல சில பேருக்கு புரியாதுன்னு இருப்போம், அவங்க பேசுறது அவ்வளவு தெளிவா அழகா புரியுது. சின்ன வயசுல அவங்க ஆக்டிங் பண்ணிருக்காங்க. எதுல பண்ணுனீங்க? சீரியல்ல, சிங்கப்பூர் அந்த சீரியல்ல வந்து சுரேஷ் மேனன் சார் இருக்கார்ல, அவரோட ஒரு சீரிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க அவங்க. ஓகே ஃபைன். அவங்க சைல்ட் ஆர்டிஸ்ட். ஓகே, நான் இப்ப நடிக்கிற ஆரம்பத்துல இருந்து நான் நடிச்சிருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. அப்பவே